இங்கே பாருங்க, மரம் அந்த பக்கம் நிறைய செடி முளைச்சிக்கிச்சு. போய் வெட்டுனா எங்கே ஆளை காணும். பால் வந்தது, அதுக்குள்ளே பால் வண்டி வந்துடுச்சு. சரி வாங்கலான்னு பால் வாங்க போனேன். எங்கடா ஆளை காணுன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் எங்கே உட்காந்துருக்கா பாருங்க. அங்கே பாருங்க, ஆம்பளை கெட்டான் பார்த்து ஏகப்பட்ட டிஸ்டியாக இருக்குது. எப்படி ஜம்முன்னு உட்காந்து. ஆமாம்மா, இங்கே பாருங்கள் என்ன புதருன்னு. இதெல்லாம் 2 நாள் பண்ணணும். பொங்கலுக்கு பண்ணிக்கலாம். சும்மா இந்த பக்கம் இருந்து மட்டும் வெட்டி அப்படியே சாய்ச்சி விட சொல்லிட்டேன். காம்பவுண்டு மேலேயே இந்த நம்ம வீட்டு பக்கமே வந்துடுச்சு. அதை மட்டும் வெட்டி அப்படி சாய்ச்சி விட சொல்லிட்டேன். இன்னும் அங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் சித்தி இதில் இருக்காங்க. அவங்க உடம்பு சரியில்லை, போயிட்டாங்க 2 மாதமாக கிருஷ்ணகிரி டவுனுக்கு, பையன் வீட்டுக்கு. அவங்க இருந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அவங்க இடம் இது, அது க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அவங்க இல்லாதனால இப்போ நம்ம தான் அதை சுத்தம் பண்ணணும். அந்த பக்கம் இருந்து இந்த காம்பவுண்ட் செட் மேலே வந்துச்சு பாருங்க. அதுதான் அதை கொஞ்சம் வெட்டி விட சொன்னேன். பொங்கலுக்கு வந்தால் நீட்டாக க்ளீன் பண்ணணும். சும்மா கொஞ்சம் பண்ணி வெட்டி வச்சு வீட்டுக்குள்ளே காரையில் பாருங்கள். வந்ததுலேருந்து இதுதான் வேலை. கரசின் ஊற்றிட்டு போனேன் இல்லையில, அதுக்கு கரசின் மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு போனேன். சிமெண்ட் பால் ஊற்றிடணும் இல்லைங்களா, நல்லா நோண்டி எடுத்துட்டு சிமெண்ட் பால் ஊற்றிடணும். பார்க்கலாம், இது மே மாதம் காம்பவுண்ட் சோறு பூசிடணும் இல்லைங்களா. ஐய் சூப்பர். அது என்னது? அச்சோ. நம்ம வீட்டில் தான் தேவதை நடமாடுதே, சாமி நடமாடுதே. 4 மாதமாக வர வீடு என்ன நிலமாயிடுச்சு பாருங்க. அடுப்பு அது மூடி வச்சுருக்கோம். சிமெண்ட் அடுப்பு வாங்கிடலாம் இல்லைங்களா, இல்லை கட்டிடலாம். சிமெண்ட் அடுப்பா வாங்கிக்கலாம். ஆமாம், இப்பயே வாங்கிக்கலாம். அப்புறம் பொங்கலில் அவசரப்படக்கூடாது. வந்து பொங்கலுக்கு வந்து வீட்டு வேலை செய்யவே சரியாக போயிடும். இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிறக்குள்ளே வாங்கிக்கலாம். எல்லாம் பாருங்க, காரையில் முளைச்சிருக்கு. என்னத்த பண்ணுவீங்க, அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. நான் வந்துட்டேன்னா ஆட்டாமலிக்க வேலை செஞ்சிருவான். சுசிமா, சுசிமா டீ வேணுமா? சரி இதை விட்றனே. டீ ஸ்டாங்கா. டாங்கா இல்லை ஸ்டாங்கா. சுசி என்ன சுசி படிச்சிருக்க? போய் சொன்னேன்னா பொக்கவா, இன்னும் பொக்கவா போயிடும். பாருங்க கூலாக எப்படி சொல்கிற, நம்புற மாதிரி. என்ன சுசி படிச்சிருக்குன்னா 10ஆவதுங்கிற லீலா, நம்புற மாதிரியே சொல்கிற. அது கூட சிரிக்காத. சுசி சொல்லு சுசி, போனியா இல்லையா ஸ்கூலுக்கு? ஆ இந்த ஜோக்கை கேளுங்க. அவ்வளோ பாருங்க என்ன பண்ணா அந்த காலத்துலயேவா? அவ்வளோ குட்டி ஜெயலலிதா மாதிரி பாருங்க, எவ்வளோ வெள்ளை வெளியேறுன்னு அழகா. இப்போ ஏன் அப்படின்னா குழந்தையில் எப்படி இருந்துருப்பா? அப்போ நல்லா இல்லையா? இப்போ மாமா அடிக்கடிக்கு வராரு லீலா. கொழு கொழுன்னு இல்லை, குழு குழுன்னு ஆயிட்டாலாம். கொழு கொழுன்னு இல்லை, குழு குழு. லீலா கொடுத்தேன். புள்ள வீட்டுல இருந்து இல்ல, புழுவூட்டு ஊர்ல பல்லு கட்டு சூசி வார்த்தையே தப்பு தப்பா போதெல்லாம். லீலா போய் டீ போட்டோம் லீலா. நானே கஷ்டமாக உட்காந்துக்கிறேன். சரி வா டீ போட்டுன்னு வச்சோம். உனக்கு என்ன டீ கஷ்டமாக உட்காந்துக்கிறேன்? டீ நல்லா போடுறா. நானே போட்டு வரேன், அவள் வேலை செஞ்சுட்டேன். சரி அவளும் வந்தா மத்தூர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போடுறேன், நான் போட்டு தரேன்.
இங்கே பாருங்க, ரோட்டில் போகிற ஒருத்தனை கூட விட மாட்டான். அவங்க கடை வச்சுருந்தாங்க, இந்த அந்த மரத்துக்கடியில் கடை வச்சுருந்தான். வீணா போனவன் அந்த கடையை விட்டுட்டான். இப்போல்லாம் அது கவர்மெண்ட் சேர்த்து பாலம் கட்டிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்குமா? என்னச்சு பார்க்க மாட்டா கொடுங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு போகிறோம் பிடுங்க, ஏதாவது வேறு ஏதாவது வந்துட்டு போகும். என்னத்த பிடுங்கிறதுன்னு தெரியல. பிடுங்க என்னத்த பிடுங்க. கூட்டு போகலான்னா ஒரே ஆள் போதுட்டாங்க அவங்க. நானும் அதான் சொன்னேன் சுசீலா கிட்ட, உன் பிரெண்டு விட்டுட்டு இருக்க மாட்டியா சுசீலாவை, லீலாவை கூப்பிட்டு போக சொல்லுன்னு. பார்க்கலாம் ஒன்றுங்கன்னா இடங்கச்சா கூட்டு போயிடலாம் அப்படின்னு. நீ இருந்தால் வந்துடுவா. அக்கடான்னு ஏதோ போனோமா வந்தோமா. என்னாடி பிள்ளைங்க தடுத்தாடா பாரு எனக்கு எங்கள் அப்பா மட்டும் தவக்காளி எனக்கு பாரு. எங்கள் அப்பா மட்டும் புதையில ஏதாவது இருக்கா பாரு. தவக்கலாம். போனால் கூட ஒரு 2 நாள் இப்போ போயிட்டு வந்தால் கூட அங்கே பாப்பா கூட்டாணி